Good morning, Upostars. Welcome to one more edition of Mom and Me. Dates payasam. We'll be doing the dates payasam in the cookboard. Today being Ganesh Chaturthi. She wants a sweet. And Moths have clearly instructed me to talk less and let my mom talk more. Enama? Na over pesrena. Same. Enga edlo to. Palappi chudu. And Katri enga. Vaile kadichita. The Vijay TV show la kabakku vaile kadichu tuppina ellam pattu morakkiramma. அப்போ கத்தி தேடினேன் காணோம் தயிர் பாக்கெட் அப்படி வயலில் கடிச்சு ஈஸி தானம்மா எதுக்குமா முறைக்கிறேங்க சரி அடுத்தது இது வந்து பால் காயட்டும் பால் காயும் வேண்டாம் கூயும் வேண்டாம் என்ன பண்ண சொல்லுங்க டேட்ஸை வந்து அரைக்கணும் பால் நல்லா காஞ்ச அப்புறம் டேட்ஸை அரைச்சி விட்டு இதில் போட்டு எல்லாம் கலக்கணும் அவ்வளோதான் சரி டேட்ஸ் இது பாலில் ஊற வைக்க வேண்டாமா போட்டு எல்லாம் ஒட்டுக்கு அரைச்சிக்கலாம் வேண்டாம் அதை அரைச்சி இதை மாத்திரம் அரைச்சா அப்புறம் அத்தனை இது கரெக்ட் பண்ணதை நல்லா க்ரீமி ஆகுமா நல்லா மில்க் ஷேக் மாதிரி ஆகும் இதை போட்டு அரைச்சி விட்டு கலந்து நான் சொல்கிறத கேளுங்க விடுங்கம்மா நான் சொல்கிறத கேளுங்க இதை போட்டு இது வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் இறங்குங்க நல்லா க்ரீமியாக எம்எல்சிஃபைடு கீர் ஆகும் உங்களுக்கு இது மட்டும் தனியாக இருக்குது பண்ணி பாருங்க அப்புறம் பிடிச்சா இல்லையா சொல்லுங்கள் சரியா சரி போடு ஒத்துக்கிறீங்களா இல்லையா தெரியுது நல்ல பிரமாதமாக வரும் நான் இதை அரைச்சி விட்டு காஞ்சதுக்கப்புறம் எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சா நான் இந்த தடவை நான் சொல்கிறபடி பண்ணுங்க இதை போட்டு விட்டு என்ன அவ்வளோதான் அப்புறம் இதெல்லாம் அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் போட வேண்டாம் நெக்ஸ்ட் மேலே கட் பண்ணி போட பவுடரும் போட வேண்டாம் சும்மா ஒரு ரெண்டு போட்டுக்கிறேம்மா தூள் வச்சிருக்கேன் இது எங்கே அரைக்கணுமா அதை போட்டு அரைக்கப்போ பண்ணலாம் அதில் போட வேண்டாம் கட்டி ஆகிடும் சரி நெய் சக்கரை போடாத பிரித்து விடு ஒரு நெய் போட்டீங்கன்னா சக்கரை போட்டால் பிரிக்காது நெய் ஒரு ஸ்பூன் விடு இது மாற்றலாம் இல்லைம்மா நல்லா இருக்கும் இது கடைசியில் ஒட்டுக்க அரைச்சிக்கலாம் போதும் அப்புறம் மேலே வைக்கலாம் ஏலக்காய் பொடி போட்டுறேன் இப்போ போட வேண்டாம் கடைசியில் போட்டுக்கலாம் ஓகே வெந்தால் நல்லா இருக்காது என்ன மூடு வைக்கிறது வெஜ்ஜா இது இது வெஜ்ஜில் கூட வைக்கலாம் நீங்கள் வெஜ்ஜு மோடே வச்சுக்கிறேன் போகிறோண்ணா சரி அடுத்தது யூ கேன் cook in the kheer mode or in the veg mode doesn't really matter because you are not trying to condense milk so you can cook in any mode you like அடுத்தது பரங்கிக்காய் வெள்ளை பச்சடி முழு எல்லாத்தையும் போட்டுட்டா எவ்வளோ போட்டோம் சரி பரங்கிக்காய் வெள்ளை பச்சடி பற்றி கதை ஏதாவது சொல்லுங்கள் ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் மாடரேட்டர்ஸ்கிட்டருந்து ஒவ்வொரு டிஷ்ஷை பற்றி நிறைய கதை சொல்கிறீங்களா நான் நடுவில் குறுக்க பேசி அதை கெடுத்து விட்றேன் இப்படி சனசனமாக இப்படி நறுக்கிக்கும் பரங்கிக்காய் சரி பரங்கிக்காய் பச்சடிக்கு கதை ஏதாவது சொல்லுங்கள் பரங்கிக்காய் பச்சடி கதை பாட்டியாத்துலாம் பரங்கிக்காய் நிறைய உழு காமிச்சோம் தோலோடையே போடலாம் தோலோட போடலாமா பச்சை பரங்கி சரி எந்த மாதிரி வெட்டணும் நைட்டு மண்ணில் ஒரே மிஷினை பண்ணி காமிச்சிடுறேன் கத்திட்டு கை வலிக்க போகிறதுமா நான் கட் பண்ணிடுறேன் சொல்லுங்க இல்லை சரி ஓகே கேரளாவில் அவள் தோட்டத்துலேயே நிறைய அப்படியே இதாக இருக்கும் பெரிய பரங்காயை பச்சை பரங்காயை கொண்டு வந்து இதே மாதிரி நறுக்கி தாளிச்சு கொட்டி போட்டு பொரியல் பண்ணுவாள் புளி விட்டு கடுகு தேங்காய் பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சி ஏன்னா கேரளாவில் தேங்காய் நிறையா கிடைக்கும் அதனால் எல்லாத்துக்கும் அவள் தேங்காய் யூஸ் பண்ணிப்பாள் இது பண்ணிப்பாள் பச்சடி இந்த பச்சடிக்கு வந்து நெல் குத்த வரவளுக்கெல்லாம் அந்த காலத்தில் நெல் குத்த வருவா பட்டியாத்துக்கு அவளுக்கு மத்தியானம் சாப்பாடு போடுவாள் அப்போ வந்து பரங்கிக்காய் பச்சடியும் வாழைக்காயை வந்து கட் பண்ணி துருவல் பண்ணிடுவாள் வாழைக்காய் துருவல் வளர்க்கு எல்லாமே கொள்ளையில் இருக்குது அந்த காய்களை எப்படி யூஸ் பண்ணிக்கணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரி இது போடுமா அடுத்து என்ன சரி எதில் போட்டோம் அதில் போட்டு எண்ணெய் விட்டுக்கோ தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுக்கோ couple of tablespoons of coconut oil இன்னொரு ஸ்பூன் விட்டுட்டா போதும்
அதில் அரை கப்பு தண்ணி விட்டுக்கோ. எதுக்கு? பனிக்காய் கால் கப். கப்பு. Quarter cup of water. பனிக்காய் போட்டுக்கோ. ஒரு சைடில் போட்டுக்கோ. அப்புறம் வாய்க்காய் இந்த கம்பு போட்டுக்கோ. டிவைடர் கொண்டு வரலையே உங்களுக்கு, நாளைக்கு கொண்டு வந்து தரேன். I forgot to bring the dividers from my mom. I'll make do without it. இது பச்சையும் மஞ்சளும் கலர் அழகாக இருக்கே பார்க்க. நான் தோலை வெட்டியிருப்பேன் நீங்கள். And on this side we'll add வாழைக்காய் துருவல். எப்படி போட்டோம்? பரங்காய்க்கெல்லாம் போட்டல. பரங்காய்க்கு இது 3 தேங்காய், பச்சை மிளகாய், கடுகு, இது 3 அரைக்கல். So coconut, mustard and chili paste. So that is a speciality. This one of the very rare occasions in which blended mustard is used in a curry, in a South Indian curry. அதெல்லாமே போட்டு. This is 1 tablespoon of tamarind paste, 1 tablespoon of jaggery, 1 teaspoon of salt, 1/4 teaspoon of asafoetida, 1/4 teaspoon of turmeric, and a few curry leaves. Okay? அடுத்தது வாழைக்காய் எப்படி வெட்டணும்? இதை வந்து 3 பாகமாக 3 பாகமாக வெட்டிட்டு தோலோடவா? ஆமாம், அப்படியே தோலோட போடு. 3 பாகம் வெட்டினா வேகாதுமா? 4 போடு. துருவணும். இது அரை வேக்காடு இருந்தாலே கூட போடும். அப்படியா? இப்படியே வச்சுட்டா அப்படி போடு. நடுவில் ஒரே ஒரு இதை மட்டும் ஸ்லிப் மட்டும் பண்ணிக்கிறேன். I'm going to slit it from one side. அரை வேக்காடு இருந்தால் போகிறோம். ஸ்லிப் பண்ண வேண்டாம். துருவணும். சரி, ஓகே. அப்படி போட்டுக்கோ. மிளகு போட்டுக்கோ. மூணு போடுறேன். மிளகாதுங்க கொஞ்சம் போருமா? இது தோலை எடுக்க போகிறோமா இல்லையா? தோலை வந்து இப்படி இப்போ வெந்ததுக்கப்புறம் தீச்சினா வந்து ஓகே. அப்படியே போட்டு விட்டா அப்படியே வந்து let it go for around 4 whistles just to be safe. இதை அரைச்சிக்கணும். So that will be the பரங்கிக்காய் பச்சடி and வாழைக்காய் துருவல். அப்புறம் கருப்பு உளுந்து ஊற போட்டுருக்கேன். She has soaked. எவ்வளோ ஊற வச்சீங்க? அப்படியே போட்டு This must be around a cup of urad dal with the skin on, soaked for எத்தனை நேரம்? ராத்திரி Soaked overnight. It has become over 2 cups. We'll blend it to a paste, to a coarse paste with all this, and just steam them. Okay. This is a few dry red chilies, around 4-5 dry red chilies, 2 green chilies, asafoetida, salt, and some herbs. So we'll blend this all into a coarse batter, shape it into small dumplings, and pressure bake them. That much. இதுக்கு மாத்திரம் அரைச்சி கொடுக்குறேன். இது வந்து கட் பண்ணி வையே துருவலுக்கும் இதுக்கும் போட்டுக்கலாம். Okay. போட்டு I'll chop some herbs in the meantime. நீங்கள் இருக்கிறீங்களா? நான் அரைச்சி தரட்டா? நான் அரைச்சி பண்ணிட்டேன். அப்புறம் வந்து பாதாம் சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறேன். கட் பண்ணி இதை போட்டுவிட்டு பாதாம் போட்டு நான் அரைச்சி தரேன். முதல்ல The idea of this series is to show how elders can be taught opos. Let it do the way they like, most of the time at least. And a full feast can be prepared from scratch in something like 30 minutes. So that's the whole idea. And you can do it casually without using too many vessels, without having too much of stuff to clean. Some of the steps might be non-opos, so please do not repeat it yourself. These steps or the non-opos steps are not mandatory. You can skip them, and as far as possible I'll tell you the opos steps to follow. Payasam ready, ma?
அம்மா அது ரோஸ்டட் ஆல்மண்ட் வேண்டாம்மா, இந்த மாதிரி ஊற வச்ச ஆல்மண்ட் போட்டால் பரவாயில்லையா? நேற்று நேற்று அந்த நேற்று அந்த பாட்டில் தடுக்கா வந்து தசீன் ஃபைஸ் பண்ணி போட்டிருந்தா பார்த்தீங்களா? வந்து பாட்டில் தடுக்கா ஸ்வீட்ஸுக்கெல்லாம் போடுற பாட்டில் தடுக்கா நெய்யில் முந்திரி பருப்பு இதெல்லாம் வறுத்து அதே ஒரு பாட்டில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா எல்லா பாயசம் கேஸுக்கெல்லாம் டக்குன்னு கலந்துடலாம். வேண்டாம் விடுங்க போகிறோம். பக்கத்தில் வச்சுருக்கேன். தண்ணி வச்சு Water completely drained. We'll now blend this into a coarse paste. So these are the stuff which are going to be blended together. Soaked urad dal along with green and red chilies, some herbs, cilantro, curry leaves, asafoetida and some salt. பாயசம் முடிஞ்சதுமா? இல்லை இதை அரைச்சிடுங்க, உளுந்து அரைச்சிடுங்க. அப்போ பாயசம் செட்டில் ஆகிட்டோம். எதுக்கு ஸ்டீம் ரிலீஸ் பண்ணோம்? ரிலீஸ் பண்ணால் கொஞ்சம் பொங்கும், பால் பொங்கி இருக்கும் இல்லையா? உங்களுக்கு மிக்ஸி இங்கேயே வைக்கிற மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்டாமா? அங்கே போய் அரைக்க வேண்டாம். நான் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒன்று அன்பை பண்ணி கொடுக்க சொல்லிடுறேம்மா. இந்த இடத்துல நீங்கள் நகரவே வேண்டாம், இந்த இடத்துல அப்படியே நின்று அரைச்சிக்கலாமே. நான் வர சொல்கிறேன் இன்னைக்கு. சரி ஓகே சரி கொடுங்க. என்னது இதுக்கு குழம்புக்கு கொடுங்க, எது கொடுக்காம கொடுக்குறேன். கையில் வைக்கிறது நிறையா இருக்குது. This is coconut, mustard, green chilies, salt and asafoetida blended to a paste. We'll mix this along with the parangika. புளி போட்டுருக்கோம் இல்லையா அதுலயே? Please bear with us for a couple of minutes when we get the kodukatta batter blended. உள்ளாரைங்க ஒன்றும் அவசரம் இல்லை. இதை கூட
கொடுத்து பார்த்தீங்களா போட்டாலும் சீக்கிரம் மசியும். அவ்வளோதான் அரைக்கணுமா? பாதி போருமாம்மா? இது போட்டுட்டு எத்தனை உனக்கு பிடிக்கும் இது போட்டு பிரேக்ஃபாஸ்ட் வச்சு அப்படியே கொடுங்க. இல்லை இல்லை அரைச்சிட்டு வரேன். இல்லைன்னா அரைச்சிட்டு போட்டேன். இல்லை இது உப்புலாம் போட்டு கலக்கணும். That's how it looks. You need to blend a bit more. இதை உருட்ட ஆரம்பிக்கிட்டா வேண்டாமா? உருட்ட ஆரம்பிக்கிட்டா? அல்ல இதில் வந்து ஒன்றுமே இல்லை. ரெண்டு பேர் கலந்துக்கலாம். இல்லை சரி. That's one. I'll let it go for the smell. It's incredible. Let it go for no whistle. Or two more. ஒன்று போகிறோம். Huh? ரெண்டு போகிறோம். ரெண்டு whistle போடுமா? பனிக்காய் ரொம்ப குழஞ்சிடும். ஒன்றே போடும்னு நினைக்கிறேன். அப்படியே ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆஃப் பண்ணி செட்டில் பண்ணி ஆஃப் பண்ணிடு. ஆஃப் பண்ணிட்டு எதுக்குமா செட்டில் பண்ணோம்? ரெண்டு whistle விட்டு ரிலீஸ் பண்ணிடலாம். சரி. ஏன்னா பனிக்காய் குழஞ்சிடும். குழையாது, கவலைப்படாதீங்க. முருங்கைக்காய் பச்சடி எதில் போட்டு ரெண்டு பாத்திரம் முருங்கைக்காய் அதுலேயே போட்டு கலக்கிட்டா? So we'll remove the raw banana and grate it. கலர் அப்படியே இருக்கு பாருங்க. பரங்கிக்காய் வாழைக்காய் தோல் மட்டும்தான் கருத்துருக்கு. தோலை கத்தியால் லேசாக கீறி தோரன் பண்ணு. She plans to use the skin also. So you can peel off the skin like this, see? The peel comes off. Peel comes off on its own. Look at that. See? We'll just remove the peel and grate it. Meanwhile, I'm going to mix this coconut mustard paste, coconut mustard and green chili paste into the pachadi. Some herbs. Talipa? And some alambi vetta thanni. Some bottle tadka. தடுக்க மேலே இருக்க வேற இல்லை. பெரிய பாட்டில் வச்சுருக்கேன். Okay. இதில் எடுத்தா நிறைய இருக்கேன். Pour mama. Mix it all up. I love this pachadi. The tang of the mustard is unusual in this. And the sweet and sour taste from jaggery and tamarind with the bite of the mustard. It's heavenly. Ma,
சரியா இருக்கா பாருங்க. எப்படி இருக்கு கலர்? நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் விட்டுக்கிட்டா? எல்லா கருவேப்பிலையும் போட்டுட்டியா? ஆமாம். பரவாயில்ல. பாருங்க பாருங்க போருமா? இன்னும் கொஞ்சம் விடு. இன்னும் கொஞ்சம் தடி விட்டுக்கோ. நிறைய எடுத்தேம்மா பச்சடி. 3 பசங்க சாப்பிடப்பா. தட் இஸ் அவர் பரங்கிக்காய் வெள்ளை பச்சடி. இன்னைக்கு எல்லாமே look at the colors. நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. சுவாமி நேரத்துக்கு வச்சுட்டு. And now I'm going to peel the சூடு ஆறட்டும். கட் பண்ணிக்கிறேன் நான், கை சுடுறது. கீழே வச்சுக்கோ, கீழே வச்சு பண்ணிக்கோ. என்ன பண்ணணும்? கிரேட் பண்ணிட்டு அப்படி பாட்டில் தடுக்க போட்டு கலந்து விடுறதா? நறுக்கணுமா கிரேட் பண்ணணுமா? வாழைக்காய் கிரேட் பண்ணோம், தோலை புரிய நறுக்கலாம். ஓகே, தோல் உரிச்சாலே வந்துடும். சூடாக இருக்கு. கை சுடு. சொல்கிறதுமா சொல்கிறதுமா? சரி. Actually, you can peel it off. Once you let it cool, you can peel it off easily. You don't need to go through this hassle of. ஆறுனதுக்கப்புறம் அவசரப்படாது. சரிம்மா. தோல் என்ன சின்னதாக நறுக்கணுமா? தோலை சின்ன கை சுடும். இதை வந்து அந்த கிரேட்டர் வச்சு கிரேட் பண்ணிடலாம். தோல் நறுக்கிட்டேன் நான். இல்லை ஒரு இது ஏற்றிடலாமா? குழக்கட்டை ஏற்றிடலாமா? அப்புறம் இதெல்லாம் படிக்கலாமே. நான் குழக்கட்டைக்கு இதை இருக்கிறேன். குழக்கட்டு கொஞ்சம் தாளிப்பு போட்டு கலந்துக்கலாம். வாங்க, அப்படியே போடலாமா? இட்லி கட்டி கூட வேணாம், அப்படியே போடலாமா? வேண்டாம், இது அடியில் தண்ணி விட்டு தான் வைக்கணும். Okay. So I'm going to add about a cup of water. எண்ணெய் கொஞ்சம் தடவி விட்டு தாளிப்பு போட்டு கலந்து. Take the idli plates. தேங்காய் ஊற்றிக்கிட்டா? நல்லா இந்தா இங்கே வச்சுருக்கேன். Grease the molds. ஓப்பன் பண்ணு. கலந்துக்கோ. And this is how the batter looks. This is soaked urad dal blended with red and green chilies, salt and asafoetida. And she also wants me to mix in some bottle tadka along with this. You can make this from any lentil batter. Purma. Now just mix it all up. I hope you can see this. நல்லா கலந்து. வெறுமனே இதுங்கெல்லாம் போட்டிருக்கேன். நல்லா கையை வழிச்சுக்கோ. கையை வழிச்சு விட்டு சொல்கிற கையில் கை விடு. தண்ணியில் கொட்டி வச்சுன்னு கையில் ஒட்டாமல் இருக்கும். Wet your hand. She says the dough wouldn't stick to your hands. Let me check this out. எந்த மாதிரி? இப்படியா? இந்த மாதிரியா? Like this. So like a Gujarati mutiya. நான் பண்ணுறேன். சின்னதாக வச்சு. எவ்வளோ பெருசாக பண்ணிட்டா? சின்னது பெரிய பார்க்க அழகாக இருக்கும். எடுத்து சாப்பிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப பெருசு விடு. பெருசு வேண்டாம், சின்னதாக பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இது this is a very addictive snack. Gets consumed almost immediately. They won't stick to each other after cooking. Don't worry about that.
You can even make a usli out of this. Usli பண்ணலாம்மா? கடலைப்பருப்பு போடுறதுக்கு பதில். If the dumplings are left over, you can blend them to a coarse paste or just mash them to a coarse paste, mix in with the pressure baked vegetables and serve it as a usli. சரி உளுந்து கொழுக்கட்டை கதை ஏதாவது சொல்லுங்க. வெள்ளை உளுந்துலையும் பண்ணுவா, தாளிப்பொடி இது மிளகாய் இது வெள்ளை உளுந்து போட்டு பண்ணால் உள்ளுக்குள்ள வந்து மாவை வச்சு கொழக்கட்டை மாவை வச்சு உள்ளுக்குள்ள வச்சு பண்ணுவா. இந்த கொழக்கட்டை மாவு உனக்கு பிடிக்காது, தூத்து தனியாக வைப்பேன், அதனால் உனக்கு நான் இப்போ ப்ளைனாக பண்ணிடுது. கருப்புள் வந்து உடம்புக்கு நல்லது, அதனால் கருப்பு உளுந்து உடம்பு போட்டேன். குழந்தையிலேருந்து நீ இந்த மாவு பண்ணுறதுக்குள்ளே கொழக்கட்டை மாவு இது பண்ணுறதுக்குள்ளே பச்சை மாவு எடுத்துன்னு ஒடிச்சுன்னு ஒழிப்பு விடுவேன். அதனால பேர் பச்சை என்ன பேர் தான் பாட்டி கூப்பிடுவான். பச்சையப்பா இக்கவா, பச்சையப்பா இக்கவாப்பா. இந்த மாதிரி என் இமேஜ் கெடுக்கிற மாதிரி கதையெல்லாம் சொல்லப்படாது. என்ன குழந்தையில அதை பண்ண, குழந்தை இதை பண்ண, என் இமேஜை பூஸ்ட் பண்ணுற மாதிரி கதை சொல்லுங்க. என்ன இமேஜ் எல்லா குழந்தைகளும் பண்ணுறது தான், சின்ன குழந்தைங்க அத்தனை குழந்தைகளும் பண்ணுறது தான். என்ன இமேஜ் பண்ணுறது என்ன இல்லைம்மா, இன்னைக்கு ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகிடுத்துல. எந்த இமேஜ் ஆனாலும் எவ்வளோ பெரிய ஊருக்கு ராஜாவாக இருந்தாலும் அவள் குழந்தையில அதெல்லாம் சரி. அப்போ 4 பேர் மதிக்க மாட்டாரு. ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் எல்லாரும் எல்லாம் தெரியும். சரி கையை வச்சுட்டா கையை விழிச்சுக்கோதில்ல. There is about half a teaspoon of batter and my mom is not ready to let it go. அவ்வளோதான் கொடுங்க. So we'll let it go for எத்தனை விசில்மா? எத்தனை விசில்மா? 2 விசில். 2 போதுமா? அரைச்சதான் 3 விட்டுலாம். 2 போதுமா? 3 விசில் விட்டுலாம். நம்ம ஒன்று கெட்டுன்னு போகணும். இப்போ இது இதை பொடி பொடியாக நறுக்கிக்கும். I'm going to move this to one side, get this into the picture, take off the vella pachadi and grate this. It was cooled down. I could have waited till it had cooled down. யாருமே வரல, சீக்கிரம் யாருமா? காய்க்காரனா? Or if you do not want to take the hassle of grating it, just crumble it with your fingers. கையில் ஊற்றுக்கலாம்லம்மா? கையில் ஊற்றுக்கலாமே. கையில் கிரேட் பண்ணால் பார்க்க அழகாக இருக்கும் கொஞ்சம். அப்புறம் பின்னால் போயிருக்காது எங்கம்மா? எப்படி அங்கங்கேயோ பார்த்துட்டு இருந்து இதெல்லாம் நோட் பண்ணுறீங்க? அம்மா நானே பார்க்கல இதை. சரி அடுத்து என்ன? அதில் 2 ஸ்பூன் தேங்காய் அப்படி போட வேண்டாம். 2 ஸ்பூன் தேங்காய் விட்டுக்கோதில்ல, பச்சை தேங்காய். 2 tablespoons of coconut oil. இங்கே வச்சுருக்கேன் போடுவோம். அப்புறம் அது அப்படியே போடும். add this. போட்டுட்டு போடு, உப்பு போடு. This is a non-opposed step and this is completely optional. So you can just mix in bottle tadka, some chopped green chilies and serve it. A bit of salt. அப்புறம் வெங்காயம் இருக்கு மாதிரி பெருங்காயம் இங்கே இருக்கு பெருங்காயம். அது ஓப்பன் பண்ணவே வேண்டாம். பண்ண வேண்டாமா? Okay. Okay. We are not going to light it up. A bit of asafoetida. இருக்காதுல்ல? கொஞ்சம் இருக்கு. பெப்பர் இது And a bit of cumin and pepper. இன்னும் கொஞ்சம் கடுகு காரத்துக்கு. This is
You're not using chilies, so all the bite comes from this. நறுக்கி இது பாதி போடு. And some herbs. மெல்ல மெல்ல மெல்ல. அவ்வளோதானே? தாளிப்பு போடு. Some bottle tadka and our வாழைக்காய் துருவல் is done. கலந்து கொண்டாங்க. அழகா இருக்குமா பார்க்க? ஒரு பக்கம் ஒரு பக்கம். That is the வாழைக்காய் துருவல். வேணும்னா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். உங்களுக்கு பெப்பர் இதுவும் வேண்டாம்னா கிரீன் சில்லி போட்டுக்கலாம். And the வாழைக்காய் தோல் தோரன், I'll chop this up into tiny bits. கையே கட் பண்ணிட்டு இருக்கிறப்ப கொண்டாந்து கையை விடுறாங்க நடுவில். இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க. இப்போ நான் உங்களை கடிச்சேன்னா ஏன் உங்கள் அம்மாவை கடிக்கிறேன்னு 10 பேர் கமெண்ட் வேறு போடுறோம். இதை வழிக்கிட்டு அதில் துறந்து போட்டு கலக்க. ஆல்ரெடி தேங்காய் பச்சை ஊற்றினாலும் மேலே பச்சை வச்சிடலாம். போர்மம்மா விசல் ஆஃப் பண்ணிட்டு. We'll do the same thing with banana peel. Chopped banana peels. இல்லை சரி பரவாயில்ல. படுத்துட்டு போத்திட்டு படுத்தாங்கம்மா. 2 ஸ்பூன். Some coconut oil. Some herbs. Bottle தடுக்கா. அப்புறம் ஸ்டாப் பண்ணிடுறேன். Some chili powder. Mix this up. This will be the பெருங்காயம் வேண்டாம், எல்லாத்துக்கும் எதுக்கு பெருங்காயம்? போட்டால் வாழ்க்கையில் கேஸ் இருக்கும், அதனால. பெருங்காயம் போடுற மாதிரி காமிச்சுடுறேன். இதில் ஒன்றுமே இல்லை. இருக்குமா? சரி, இது முடிஞ்சதா? ஓப்பன் பண்ணிட்டா? ஸோ வி ஹாவ் த வாழைக்காய் தொலி தோரன் அண்ட் த வாழைக்காய் துருவல். நவ் லெட்ஸ் see. Now you need to let it cool a bit. They won't stick to each other. Look at it. They won't stick to each other. My goodness, they look beautiful. They are, oh, they are well cooked, but you need to let them cool. Okay? வெந்திருக்கா பாருங்க. சரி. So this is our இதை ஊத்தட்டா என்ன பண்ணிட்டோம்? அப்படியே சுட்டது. The கொழுக்கட்டை is ready, 2 curries are ready, and let's see what has happened to our payasam. Now this is nothing but a milkshake, a hot milkshake, dates milkshake. So we are just going to blend it all together. It looks nice, pinkish and creamy. இங்க மத்திரியும் அடி பிடிச்சலாம் சொன்னீங்களே, இதை போட்டுட்டா உள்ள almond powder. அது மாத்த அரைச்சுட்டு இதை அப்படியே பொடி. So quarter cup of almond powder. அப்புறம் around 2 tablespoons of sugar and some ஏலக்காய் powder. So we need to blend this to a nice emulsion if you want, or you can just mix it all up and serve it as it is. That's really up to you.
என்ன பண்ணலாம் அரைக்கலாமா ஐயோ சாரிம்மா அரைக்கலாமா அப்படியே விட்டுலாமா அப்படியே சாப்பிட்றது அப்படியே கூட சாப்பிடலாம் அப்புறம் அப்படின்ட்டு. இது அந்த ஈதப்போ இவன் முஸ்லீம் எல்லாம் வந்து ஷீர் குருமான்னு பண்ணுவாம்மா இதே தான் சரி இப்படி தான் டேட்ஸ் நல்லா சாப் பண்ணி போட்டுவிட்டு இந்த மாதிரி மில்கில் பாயில் பண்ணிவிட்டு ஷீர் குருமா டேட்ஸ் என்ன இருக்கு பார்க்குறேன். பாருங்க கம்மி. ஓ நன்னா இதாக இருக்கா பாருங்க இருக்கு. அப்போ அப்போ இதுக்கு தான் போட்டேன் நான் பாதாமி போட்டு ஒத்துக்கிறீங்களா இப்போ போட்டது கரெக்டுன்னு ஒத்துக்கிறேன். some almonds. So we are not going to blend this or maybe take half of it and blend it later. நெய் மேலே அப்படி ஒரு ஸ்பூன். A bit of ghee. So that is all we have today. Let me just display whatever we have cooked. குப்பாட்டு வேண்டாமே. This is the parangika vella pachadi. This is the vazhaka turuval. This is the ulundu kolakattai. And we have the vazhaka tholi thoran. So that will be our Pullayar Chaturthi feast. Let me just bring it to camera. Look at this. டேஸ்ட் பார்க்கல சுவாமிக்கு நேர்த்தியம் பண்ணோம். You don't need to taste. அதனால் டேஸ்ட் It's opposite. Would be fantastic. Try this out. Please post your feedback. எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும் மெசேஜ் விநாயகர் சதுர்த்தி இந்த வாழ்த்துக்கள். மாடரேட்டர் குரூப் அவங்க பேச விட சொன்னாலே அவளுக்கு தனியாக ஒரு மெசேஜ் சொல்லி விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் எல்லாரும் பண்ணி பார்த்து சந்தோஷமா இருங்க. இந்த மாடரேட்டர் குரூப்புக்கு தனியாக ஒரு இது சொல்லி மெசேஜ் சொல்லிடுங்க என்ன பேசக்கூடாதான் உங்களுக்கு தான் பேச விடணுமா ஒன்றும் இல்லை அம்மா பிள்ளைல சாதாரணமாக பேசிக்கலாம் ஒன்றும் கிடையாது. அவள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் இருங்கோ நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு இருப்போம் சொல்லுங்க ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா பிள்ளைல சாதாரணமாக பேசிக்கிறதா இதுல எல்லாம் ஒரு இதெல்லாம் நினைக்கவே வேண்டாம். என்ன சாதாரண ஒரு குடும்பத்தில் உங்களை பேசுகிறது ஓவராக கடிக்கிறேன் நான் அதெல்லாம் ஒன்றுமே இதெல்லாம் சகஜம். உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்குங்க எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லிடுங்க அதான் மெசேஜ் சொல்லிடுங்க ஒன்றும் கிடையாது. Thanks a lot. I'll see you tomorrow with another live.